விஜய் வந்து பேசினாரு. ஆமா, எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஒரு 12 நிமிஷத்துல முடிச்சிருவாரோ அப்படின்னு. இந்த முறை வந்து ஒரு 32 நிமிஷம் வந்து பேசியிருந்தாரு. பழக்கம் போல ஹீரோட பெருமைகள் பேசிட்டு தான் ஆரம்பிச்சிருந்தாரு. ஆமா, அந்த மஞ்சள்ல ஆரம்பிச்சாரு. மஞ்சள்ல ஆரம்பிச்சுட்டு அப்படியே மங்களகரமா ஆரம்பிக்கணும்ல. ஆமா, என்னதான் பெரியார் கொள்கை தலைவர் வச்சிருந்தா கூட ஈரோடுக்கு பேர் போனது மஞ்சள். மஞ்சள் அதுல இருந்து ஆரம்பிப்போம் சொல்லி ஆரம்பிச்சு காளிங்கராயன் அந்த அணை கால்வாய் அந்த கட்டின பழைய கதைகள் அதெல்லாம் வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து பெரியாரை பத்தியும் பேசினாரு. பெரியாரை வச்சு கொள்ளையடிக்காதீங்க, பெரியாரை வச்சு கொள்ளையடிக்கிறவங்க தான் எங்களோட அரசியல் எதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த ஈரோட்டில் உள்ள பட்டியலிட்டார், பிரச்சனைகளை பட்டியலிட்டு வாக்குறுதி கொடுத்தும் நிறைவேற்றாது அது ஒரு பட்டியலையும் படித்தார். அப்புறம் நீங்கள் வந்து நான் எவ்வளோ நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன அப்படின்லாம் வந்து கேட்டவர் இன்னைக்கு ஓகே முடிக்க போறாரு போல அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா 32 நிமிஷம் பேசியிருக்காரு. அதே நேரத்தில் டிவிக்கெல்லாம் எங்களுக்கு பொருட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் கதறீங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவை பார்த்து கேட்டிருந்தாரு. திமுக நேரடியாக வந்து சண்டை போட வேண்டியதானே, வேற வேற பேரில் வந்து ஏன் சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் வச்சாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வந்து மேடம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஹார்ஷா இருக்கு, ஏன் இவ்வளோ இறங்கி பேசணும் அப்படின்னு நான் யோசிப்பேன், ஆனா இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை சொல்றேன்னு சொல்லிட்டு திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு ஒரு ஏலம் விட்டாரு. விட்டுட்டு நாங்க தூய சக்தி அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அதுக்குதான் ஏலம் விட்டாரு அவரு, தீய சக்தி தீய சக்தி அப்படின்னு. அதே மாதிரி டிவி கேடா அப்படின்னு ஒரு பஞ்செல்லாம் வந்து அடிச்சாரு. ஆனா கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு ஸ்பீச்சா தான் இருந்திருக்கு விஜயோட ஸ்பீச் இன்னைக்கு. அதே மாதிரி என்னன்னா ஒரு தொண்டர் வந்து விஜய் பேசிக்கிட்டு இருக்கப்பயே அந்த லைட்டு கம்பத்து மேல ஏறிட்டாப்ல, கீழே இறங்குன்னு சொன்னாப்ல, ஃபிளைங் கிஸ் கொடுத்தாப்ல, நீ கீழே இறங்கினாதான் நான் உனக்கு கிஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தாஜா பண்ணி கீழே இறக்கி விட்டாங்க. இறக்குனதுக்கு அப்புறம் ஒரு கிஸ் கொடுத்தாரு. ஆமா, ஈரோடு பிரச்சனையை வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி ஈரோடு பெருமையை பத்தி எல்லாம் வந்து பேசியிருக்காரு. டைரக்டா போட்டி வந்து டிவி கேக்கும் டிஎம்கே தான் திரும்பி ஒரு முறை சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி சில கட்சிகளை பத்தி ஏன் பேசவே இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்றாருன்னா யாரு போட்டியோ யார் எதிரி அவங்ககிட்ட தான் நாங்க இது பண்ண முடியும், சீன்ல இல்லாதவங்களை பத்தி நாங்க ஏன் வந்து பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது அதிமுக சொல்றாரா இல்ல நாம் தமிழர் சொல்றாரா இல்ல பிஜேபி சொல்றாராங்கிறது. அதான் பிஜேபி பத்தி ஏன் விமர்சனம் வரல அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருந்தப்ப நீங்க களத்திலே இல்லைங்கிற மாதிரி பிஜேபிக்கு சொன்ன பதில் மாதிரியும் இது இருக்கு. ஆனா ஒரு இடத்துல மட்டும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் என் கேரக்டரே புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்கு அங்கதான் வராரு. அதான் ஸ்டாலின் வந்து நான் ஏதோ சினிமா டைலாக்கா பேசுறேன்னு வந்து சொல்றாரு முதலமைச்சர். அவர் தான் ஒரு கூட்டத்தில் வந்து என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றாரு. அந்த டைலாக் என்ன சிலப்பதிகாரத்துல வருது அது அப்படிலாம் கவுண்டர் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி நிறைய டிஎம்கேக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு ஸ்பீச்ல அவர் மேல வச்ச விமர்சனங்களுக்குலாம் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல வந்து அண்ணன் செங்கோட்டையன் வந்தது ஒரு பெரிய பலம், அவரை போல இன்னும் சில பேர் வரப்போறாங்க அப்படின்னு ஒரு இக்கு வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த மேலே ஏறினவரை இறங்க சொன்னது, இன்னைக்கு வந்து சேஃப்டியா எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்க அதுதான் எனக்கு முக்கியம்னு சொன்னதுங்கிறது ஓரளவு பட்டு திருந்திருக்காங்க போலங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் செங்கோட்டையனுக்கு இது ஒரு சக்சஸ் மாதிரி தான், ஒரு சலசலப்போடவே இந்த கூட்டம்லாம் நடந்துகிட்டு இருந்தது, விஜய் வந்த கூட்டங்கள்லாம் இது ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அங்கே நடத்தி முடிச்சிருக்காங்க ஈரோட்டில்.